14 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாகப்பட்டினத்துல 2011ல February 22nd இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? பிளாஷ்பேக். காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டு எல்லாம் இல்லன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டாவே இருக்கு. ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே, அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கு. அந்த ஆள் என்ன சொன்ன? வரப்போற தேர்தல்ல மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா. ஏன் சொன்ன? இந்த அடுக்குமொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதுல இருந்து ரத்தம் வந்ததான் மிச்சம். இதுல எதுல உண்மை? இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா இவன் அவன்ல மாசா கெத்தா கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலமும் தான். இன்றைய காலத்தில் இளைஞர்களுக்கு எல்லாவற்றிலுமே அவசரம். உடனே ஒரு துறையில் ஈடுபட வேண்டும், உடனே கட்சியில் இணைய வேண்டும், உடனே பெரும் பொறுப்புக்கு வர வேண்டும், உடனே பெயரும் புகழும் செல்வமும் அடைந்து விட வேண்டும், உடனே எம்எல்ஏ ஆக வேண்டும், உடனே மந்திரி ஆக வேண்டும், என்னென்னவோ ஆசைகள். கட்சியில் சேருவதும் அதில் வளர்வதும் ஒரு பெரிய பொறுப்புக்கு வருவதும் ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபியை கலப்பது போல் அல்ல.